அன்பர்கள் அனைவருக்கும் அடியனது பணிவான வணக்கங்கள். அன்பர்களே, நீங்கள் பார்க்கின்ற இந்த ஜாதக கட்டத்திலே மகர லக்னத்தில் பிறந்திருக்கின்றார். அந்த மகர லக்னத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் மகரம் லக்னத்திலேயே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். அந்த மகரம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் கன்னி. அந்த கன்னிக்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த கன்னியிலேயே ஆட்சி பலம் மற்றும் உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். இவ்வாறு மகர லக்னத்திலும் லக்னாதிபதி சனி லக்னத்திலே ஆட்சியும் 9க்குடையவனாகிய புதன் பகவான் அந்த 9ஆம் இடத்திலேயே ஆட்சி உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் ஆகும் என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த மகரம் லக்னத்திலேயே அமர்ந்திருக்க, அந்த மகரம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புதன் பகவான் இங்கே மிதுனத்திலே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். சனி இங்கே லக்னத்திலே ஆட்சி, புதன் இங்கே மிதுனத்திலே ஆட்சி. இவ்வாறு லக்னத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று 9க்குடையவனாக புதன் பகவான் 6ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்க லக்ஷ்மி யோகம் உண்டாகும். மகர லக்னம், லக்னாதிபதி சனி லக்னத்திலே ஆட்சி, 9 இடத்துக்கு அதிபதியாகிய புதன் பகவான் 6ஆம் இடத்திலே மிதுனத்திலே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்க அவருக்கு லக்ஷ்மி அருட்கடாட்சம் கிடைக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 2ஆம் இடம் கும்பம், அந்த கும்பத்திற்கு அதிபதியும் சனி பகவானே. ஆகவே மகரம் லக்னத்திற்கு பிறந்த ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே கும்பத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்க, அந்த மகரம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த 9ஆம் இடத்திலேயே ஆட்சி உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்க, மகரம் லக்னம் 2ஆம் இடத்திலே சனி ஆட்சி, 9ஆம் இடத்திலே புதன் பகவான் ஆட்சி உச்சம் பலம். இவ்வாறு அமர்ந்திருந்தால் லக்னாதிபதி சனி லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே ஆட்சி, 9ஆம் இடத்து அதிபதியாகிய புதன் பகவான் 9ஆம் இடத்திலே ஆட்சி உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்க அவருக்கு லக்ஷ்மி அருட்கடாட்சியம் கிடைக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாக சனி பகவான் 2ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்க, அந்த மகரம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புதன் பகவான் இங்கே 6ஆம் இடத்திலே மிதுனத்திலே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருந்தால் மகரம் லக்னம் 2ஆம் இடத்திலே சனி, 6ஆம் இடத்திலே 9க்குடைய புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்க, லக்னாதிபதி சனி மகரம் லக்னம் லக்னாதிபதி சனி லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே அந்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கார். 9க்குடையவனாகிய புதன் 6ஆம் இடத்திலே மிதுனத்திலே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி அருட்கடாட்சம் கிடைக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு அதிபதி சனி பகவான், அந்த சனி பகவான் இங்கே 10ஆம் இடத்திலே துலாத்திலே உச்சபலம் பெற்று அமர்கின்றார். அவ்வாறு மகரம் லக்னாதிபதி சனி பகவான் 10ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்க, அந்த மகரம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த கன்னியிலேயே ஆட்சி பலம் மற்றும் உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். மகரம் லக்னம் 10ஆம் இடத்திலே சனி உச்சம், 9ஆம் இடத்திலே புதன் பகவான் உச்சம். மகரம் லக்னம் லக்னாதிபதி சனி லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே உச்சம் துலாத்திலே, 9ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் 9ஆம் இடத்திலேயே ஆட்சி உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அவ்வாறு அமர்ந்திருந்தார் அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி அருட்கடாட்சம் கிடைக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே
அந்த மகரம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்க, அந்த மகரம் லக்னத்திற்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருந்தால், மகரம் லக்னம் 10ஆம் இடத்திலே சனி பகவான் உச்சம், 6ஆம் இடத்திலே 9 கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருந்தால், மகரம் லக்னம் லக்னாதிபதி சனி லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்க, 9ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் 6ஆம் இடத்திலே மிதுனத்திலே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இவ்வாறாக ஒரு மகரம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே லக்னத்திலே சனி பகவானும் 9ஆம் இடத்திலே புதன் பகவானும் இருந்தால், லக்னத்திலே சனி பகவானும் 6ஆம் இடத்திலே புதன் பகவானும் இருந்தால், லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சனி பகவானும் 9ஆம் இடத்திலே புதன் பகவானும் இருந்தால், லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சனி பகவானும் 6ஆம் இடத்திலே புதன் பகவானும் இருந்தால், லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே சனி பகவானும் 9ஆம் இடத்திலே புதன் பகவானும் இருந்தால், லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே சனி பகவானும் 6ஆம் இடத்திலே புதன் பகவானும் இருந்தால், அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி அருட்கடாட்சம் கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அவ்வாறு கிடைக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி யோகத்தின்படி அந்த ஜாதகருக்கு நிறைந்த செல்வம் உண்டு, தாராளமாக செல்வம் நிறைய உண்டு. பணம் மட்டுமல்ல, மற்ற வகையான எல்லா வகையான செல்வங்களும் உண்டு. வசதியான வாழ்க்கை வாழ்வார் அவர். அவர் இருக்கின்ற வீடு எல்லா வசதிகளும் நிறைந்ததாக இருக்கும். எங்கு சென்றாலும் எல்லா விதமான வசதிகளும் அவர்களுக்கு கிடைக்கும். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வார் அவர். எந்த ஒரு விசேஷத்திற்கும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்திற்கு தாராளமாக தடபுடலாக படோடாபமாக தாராளமாக பணத்தை செலவழித்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வார். எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய வகையிலே, எல்லோராலும் பார்த்து வியக்கத்தக்க வகையிலே தாராளமாக செலவழித்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வார். அவருக்கு நிலவர சொத்துக்கள் உண்டு, வீடு மனை வாகன சொத்துக்கள் உண்டு, வாகன வசதிகள் உண்டு. இவ்வளவு இருந்தும் அவருக்கு மேற்கொண்டு பண வரவும் அடிக்கடி தினந்தோறும் எப்போதும் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். அவர் திறன் மிக்கவராக இருப்பார். எல்லா செயல்களிலும் எல்லா காரியத்திலும் அந்த செயலுக்கான நுணுக்கத்தை அறிந்து திறன்மிக்கவராக இருப்பார். அறிவு கூர்மையும் அவருக்கு இயற்கையாகவே அவருக்கு உண்டு. இந்த திறனும் அறிவு கூர்மையும் அவருக்கு ஒன்றாக சேர்ந்து அவர் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலிலே நுணுக்கத்தோடு செய்வார். அதனாலே தொழில் முனைவோராக மாறுவார். தொழிலிலே சிறந்து விளங்குவார். இவற்றோடு அவருக்கு மன நிம்மதியும் இருக்கும். சங்கடங்கள் இல்லாமல், தொல்லைகள் இல்லாமல், துன்பம் இல்லாமல் மன நிம்மதியோடு வாழ்வார். மன அமைதி அவருக்கு இருக்கும். அமைதியான வாழ்க்கை வாழ்வார். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வார். ஆகையினாலே அவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே, பணியிடத்திலே, அவரை சுற்றியுள்ள சமூக வட்டத்திலே அவருக்கு ஒரு மதிப்பு மரியாதை உண்டு. அவர் இவற்றுக்கெல்லாம் சேர்த்து அவர் கற்றவராக இருப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக சிகரம் வைத்தது போல, மகுடம் சூட்டியது போல அவர் கண்ணியமானவராகவும் இருப்பார் என்பதாகும். இவ்வாறாக மகரம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு லக்ஷ்மி யோகம் அமையக்கூடிய விவரத்தை பற்றி சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.